கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன், குரோதி வருஷம் மார்கழி மாதத்தினுடைய பலன், அதாவது 16/12/2024 13/1/2025 வரை உண்டான காலகட்டத்திற்கு என்னென்ன பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷபத்தில் குரு வக்கரகதியில், கடகத்தில் செவ்வாய் வக்கரத்தில், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் புதன், சூரியன் மார்கழி மாதம்ன்றதுனால தனுசு மாதம் தனுசு ராசியில், சுக்கிரன் மகரத்தில், கும்பத்தில் சனி, ராகு மீனத்தில் இருக்க. இந்த மாதம் மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் தனுசுக்கு வந்ததுலேருந்து தனுர் ராசி தனுர் மாதம் ஆரம்பமாகுது. விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு சூரியன் வர்றதை தனுர் மாதம் அப்படின்னு சொல்லி நம்ம மார்கழி மாதம் குரோதி வருஷத்தை ஆரம்பிக்கிறோம். இந்த 30 நாட்களில் பார்த்தாலேயானால் சுக்கிரன் மாறுறார். 30/12/2024 அன்றைக்கி மகரத்திலிருந்து கும்பத்திற்கு சுக்கிரன் மாறுறார். அது தவிர புதன் 1/1/2025 அன்றைக்கி விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய புதன் தனுசுக்கு போகிறார். இது இந்த மாதத்தினுடைய மாத கிரகங்களினுடைய மாற்றம். பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்கள். இதில் செவ்வாய் இந்த மாதத்தில் மாற்றங்கள் இல்லை. அவர் வக்கரகதியில் இருக்கார். நீச்சம் பெற்று போய் வக்கரகதியாக இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். சரி, இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷ நாட்கள் வருது அப்படின்னு பார்த்தாலேயானால் 17ஆம் தேதி 17/12/2024 அன்றைக்கி ஸ்ரீ ரமண மகரிஷியினுடைய 145வது ஆராதனை, அதாவது 145வது ஜெயந்தி அன்றைக்கி. அதில் 23/12/2024, 24/12/2024, 22/12/2024 இந்த 3 நாட்களும் பார்த்தாலேயானால் பொதுவாகவே அஷ்டகா அன்வஷ்டகான்னு சொல்லுவாள். அதாவது தேய்பிரையில் வரக்கூடிய சப்தமி, அஷ்டமி, நவமி, மார்கழி மாதம், தை மாதம், மாசி மாதம், பங்குனி மாதம், இந்த 4 மாதங்களும் தர்ப்பணம் பண்ணுறது ரொம்பவும் வசதி. அஷ்டகா அன்வஷ்டகான்னு சொல்லுவாள். பொதுவாகவே ஒரு வருஷத்துக்கு 96 நாட்கள் நம்மளுடைய பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. அதில் இந்த மார்கழி மாதத்துலேருந்து மார்கழி, தை, மாசி, பங்குனி இந்த 4 மாதம் 3 நாள் சப்தமி, அஷ்டமி, நவமி, அதாவது தேய்பிரையில் வரக்கூடியது அதை கொடுக்கறது மூலியமாக 12 நாட்கள் இது அஷ்டகா அன்வஷ்டகாவினுடைய தர்ப்பணங்கள்னு சொல்லுவாள். 25ஆம் தேதி அன்றைக்கி 25/12/2024 அன்றைக்கி காஞ்சி காமகோடி பீடாதிபதி, அதாவது அவருடைய மகா பெரியவர்களுடைய ஆராதனை வருது. அது ரொம்ப பெரிய விசேஷம். அதற்கு பிறகு 30ஆம் தேதி அன்றைக்கி 30/12/2024 அன்றைக்கி அமாவாசை மற்றும் இந்த மாதத்தில் வரக்கூடிய மூல நட்சத்திரம். அதனால் மார்கழி மூலம் ரொம்ப பெரிய விசேஷம். அனும ஜெயந்தின்னு சொல்லக்கூடியது. அதனால் ரொம்ப பெரிய விசேஷம் மார்கழி மூலம். 1/1/2025 ஆங்கில புத்தாண்டு 10/1/2025 வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். 11ஆம் தேதி ஊடாரை வெல்லும் சேர் கோவிந்தான்ற பாசுரம் 27வது பாசுரம். அதாவது இந்த மாதம் மொத்தமே பார்த்தாலேயானால் ஆண்டாள் நாச்சியாருக்கு உண்டான மாதம் மார்கழி மாதம். பொதுவாகவே மார்கழி மாதம்னு சொல்லக்கூடியது தேவர்களுக்கு, அதாவது இந்த தட்சிணாயனம்ன்றது ஈவினிங் டைம், அதாவது ராத்திரி பொழுதுன்னு சொல்லக்கூடியது. இது அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லக்கூடியது. ஏன்னா இதுக்கு அடுத்த மாதம் பார்த்தாலேயானால் தை மாதம் வந்துடுறது, உத்தராயணம் பிறந்துடும். அதனால் இது பிரம்ம முகூர்த்த காலம்னு சொல்லக்கூடியது இந்த மார்கழி மாதம். அதனால் எல்லோரும் கார்த்தால் ஒரு 4 மணி 4:15 மணிக்கே எழுந்து திருப்பாவை சொல்கிறதும் திருவம்பாவை சொல்கிறதும் ரொம்ப விசேஷம். ஆண்டாள் நாச்சியார் 12 ஆழ்வார்களில் அவரும் ஒருத்தர். அதாவது ஒரே ஒரு பெண் ஆழ்வாராக இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும். அவர் சொன்னது இந்த திருப்பாவை 30 சொல்கிறது ரொம்ப விசேஷம். இந்த 27வது பாசுரம் பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடியது. ஊடாரை வெல்லும் சேர் கோவிந்தான்ற பாசுரம் அது இந்த 11ஆம் தேதி 11/1/2025 அன்றைக்கி வருது. 13ஆம் தேதி போகி பண்டிகை. அது தவிர போகி பண்டிகைன்னா இந்த மாதம் முடியறது. 14ஆம் தேதிக்கு மகர சங்கராந்தி ஆரம்பிச்சுடுறது, தை மாதம் ஆரம்பிச்சுடுறது. 13ஆம் தேதியோட இந்த மாதம் முடிஞ்சுடுறது. இந்த மாதம் மொத்தமே ரொம்பவும் விசேஷமான நாட்களாகவே இருக்கும். ஏன்னா 30 நாட்களும்
சிவன் கோவில்லையும் சரி வைணவ கோவில்லையும் சரி ரொம்பவும் விசேஷமாக இருக்கும். வைணவ கோவில் எல்லாவற்றிலும் திருப்பாவை சப்தங்களும் திருப்பாவை பாடல்களும் திருப்பாவை பஜனைகளும் கார்த்தால இருக்கும். சிவன் கோவிலில் பார்த்தாலேனால் மாணிக்கவாசகர் எழுதின திருவம்பாவை ஃபுல்லாகவே போயின்னு இருக்கும். இந்த மாதம் மொத்தமே வந்து early மார்னிங் ஒரு 4லேருந்து 4:30க்குள்ளே வந்து இந்த காலங்காத்தால் ஓசோன் லேயரும் நல்லபடியாக இருக்கும்னு சொல்லுவாள். அந்த மாதிரி early மார்னிங் எழுந்து வெளியில் போய் அந்த சில்னஸில் இருந்து மூச்சு பயிற்சி பண்ணுறது, அதை தவிர அந்த பஜனையில் சேர்ந்துக்கிறது, இதெல்லாம் வந்து உடல் நலத்துக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். இந்த மாதமே ரொம்பவும் வெற்றிகரமான மாதமாகவும் இருக்கும். சரி, இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை, அதாவது மார்கழி மாதம் அந்த குரோதி வருஷத்தில் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் இருக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை குரோதி வருஷம் மார்கழி மாதம் எப்படி இருக்குதுன்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். கும்பம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான். சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார். இந்த மாதம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசியிலேயே சனி பகவான் இருக்கார். 7 சனி, ஜென்ம சனி நடக்கிறது. உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இந்த மாதம், அதாவது குரோதி வருஷம் மார்கழி மாதம் அப்படின்னு பார்த்தாலேயானால் பொதுவாகவே சௌரமான மாதங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறத வந்து சௌரமான மாதம்னு சொல்லுவோம். விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு வந்து தனுர் மாதமாக இந்த மாதத்தை ஆரம்பிக்கிறார். அவர் வந்து 16/12/2024 13/1/2024 வரலும் உண்டான நாட்களில் சூரியன் 11ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் பொதுவாகவே மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு தான் பலன்கள் சொல்லுவோம். ஏன்னா மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது இது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலும்னா 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரும் 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவரும் சுக்கிரன். அவர் 12ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். ஏன்னா அவர் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியவர். படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போய் படிக்கிறதுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுப்பார். கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதியும் 11ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். திருமண யோகம் நிச்சயமாக நடக்கும். திருமணம் ஆகக்கூடிய பாக்கியம் உண்டு. திருமணம் நிச்சயமாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர தை மாதத்தில் கல்யாணம் ஆகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 12ஆம் இடத்துல சுக்கிரன். அதனால் வந்து மறைந்த இடத்திலிருந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெளிநாட்டு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிலேயே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த மாதம் பார்த்தாலேனா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல புதன். அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு 8ஆம் அதிபதி, 5-8 அதிபதினு சொல்லக்கூடியவர். இதன் மூலியமாக 10ஆம் இடத்துல புதன் இருக்கிறதும் பெரிய ஏற்றம். அதன் மூலியமாக வெளிநாடு சம்பந்தமாக தொழிலில் அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டம். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கரகதியில் இருக்கார். வக்கரகதியில் இருக்கிறதுனாலே பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பண வருவாய்க்கு பஞ்சம் இருக்காது. இருந்தாலும் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல நீச்சமாகி வக்கரகதி அடைகிறதன் மூலியமாக முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். அதை தவிர இந்த போட்டித் தேர்வு அது வந்து நிச்சயமான வெற்றி இருக்கும். கண்டிப்பாக அரசாங்க சம்பந்தமான உத்தியோகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனும் இந்த செவ்வாயை பார்க்கறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும். இந்த மாதம் உங்களுடைய ராசியிலேயே சுக்கிரன் வரர். அதாவது ஒரு 30/12/2024 அன்றைக்கி உங்களுடைய ராசியிலேயே வரர். இந்த ராசியிலேயே வரும்பொழுது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். ஏன்னா உடல்நிலையில் பிரச்சனை இருந்தது. 8ஆம் இடத்துல கேதுவும் ராசியிலேயே சனி பகவானும் இருந்ததுனால பிரச்சனை இருந்தது. அது வந்து கொஞ்சம் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சுக்கிரன் உங்களுடைய ராசியில் வந்த உடனே உடல்நிலையில் சற்று ஏற்றம் இருக்கும். மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸிலேருந்து கொஞ்சம் ரிலீவ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வரார். சூரியனோட சம்பந்தம் தவிர வந்து 6ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாடு போகக்கூடிய பாக்கியமும் வேலையில் ப்ரமோஷனும் வேலையை விட்டு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும். இதன் மூலியமாக உங்களுக்கு அபரிமிதமான பண வருமானம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது.
இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் சில நாட்கள் முயற்சியை தள்ளி போகிறது நல்லது. அந்த சில நாட்கள்னு சொல்கிறது வந்து சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒரு வேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீங்களே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நெல் பச்சரிசி வாங்கி கொடுத்துட்டு போகிறது, அருகில் இருக்கக்கூடிய இந்த அனும ஜெயந்தி வருது, ஆஞ்சநேயர் கோவிலில் கொடுத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றமும் மாற்றமும் இந்த மாதம் நிச்சயமாக வரும். இதை தவிர பார்த்தாலேயானால் இந்த கும்பராசிக்காரர்கள் அவர்கள் பார்த்தாலேனா துப்புரவு தொழிலாளர்களுடைய மேலாளர்களாக இருக்கிறவங்க, ஹெச்ஆரில் இருக்கிறவங்க, அரசியல் சம்பந்தமான அரசியல் சூழலில் இருக்கிறவங்க, அதை தவிர ரெவல்யூஷனரி லீடர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வேலையை செய்யக்கூடியவர்கள். அதை தவிர வந்து இந்த மாதத்தில் சனி ஆட்சி பலம் பெறுறதுனால பெரிய ஏற்றம், சசயோகம்னு சொல்லக்கூடியது. அதனால் ராசியிலேயே இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடியது. அரசியல் சம்பந்தம், அதை தவிர வந்து இந்த இரும்பு சம்பந்தமான நெருப்பு சம்பந்தமான வியாபாரம் பண்ணுறவாளுகள்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். எள்ளுனுடைய அதாவது விதைகள் இதெல்லாம் வியாபாரம் பண்ணக்கூடியவங்க, இவங்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும். எண்ணெய்கள், குரூட் ஆயில், பேட்ரி இதெல்லாம் வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த மாதத்தில் வந்து இந்த எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறணும்னு சொல்லணும். சில நாட்கள் தள்ளி வைக்கணும், அது வந்து சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்லக்கூடியது பார்த்தடையானால் 22ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரலும், அதாவது கும்பராசிக்காரர்களுக்கு 22/12 25/12 காத்தால வரலும் வந்து சந்திராஷ்டமம் இருக்குது. புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். அது ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் சில காரியங்கள் இருந்ததுன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது ஒரு 10 குடம் தண்ணி வந்து அருகில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு கொண்டு போய் அபிஷேகத்தை கொடுத்துட்டு போங்க. உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். நீங்கள் வந்து இந்த மாதம் கண்டிப்பாக இந்த மார்கழி மூலத்துக்கு ஆஞ்சநேயரை போய் வழிபட்டுட்டு வாங்க. ஏன்னா ஜென்மத்தில் சனி பகவான் இருக்கார், சனியை கட்டினவர்னு சொல்லக்கூடியவர் ஆஞ்சநேயர். அதனால் நாமக்கல் போய் ஆஞ்சநேயரை வழிபடுறதும் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை வழிபடுறதும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.